வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இதுதான் தமிழர்களோட அடிப்படை கோட்பாடு, இறையியல் கோட்பாடு. இப்படி வாழ்பவர்கள்ல யாராவது ஒருத்தங்க அந்த குலத்துக்கே, குடும்பத்தையும் தாண்டி குலத்திற்கே உதவி செய்து குலத்தின் நல்வாழ்விற்காக பாடுபடுகிறவர்கள் குல தெய்வங்களாக மாறிவிடுகிறார்கள். அப்புறம் ஒரு ஊருக்கே நன்மை செய்பவர்கள் கிராம தேவர் தேவதைகளாக மாறியிருக்கிறார்கள். ஒரு நாட்டுக்கே நன்மை செய்பவர்கள் நாட்டு கடவுளர்களாக மாறுகிறேன். நம்ம ஒரு பிரச்சனை வரப்போகுது, சில குடும்பாண்டவர்கள் குலதெய்வங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் அந்த சாமி வந்து அழும். எந்த கோயிலுக்கு நம்ம போனாலும் அந்த கோயில் வாசப்படிக்கு முன்னாடியே நம்ம குலதெய்வங்களை வேண்டி நீங்களே என் கூட வரணும், இந்த கடவுளர்கள்ட்ட என்னுடைய அறிமுகப்படுத்தி எனக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறதெல்லாம் தீர்த்து வைக்கணும். காவல் தெய்வங்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, நன்மை செய்கிறதுங்கிறது ஒன்று, துன்பத்தை விலக்கி வைக்கிறதுங்கிறது ஒன்று. இந்த காவல் தெய்வங்கள் எல்லாம் ஊர் எல்லையில் இருப்பாங்க. இந்த முருகன் திருமாலெல்லாம் குலதெய்வமாக ஆகவே மாட்டார்கள். ஏன்னா முருகனுக்கு குழந்தை இல்லை, திருமாலுக்கும் குழந்தை இல்லை. அதனால் அவர்கள் வந்து குலதெய்வங்கிற அடிப்படையில் வரமாட்டாங்க. அந்த குடும்பத்தாருடன் மகிழ்ந்து திருவிழா கொண்டாடுற கோயில்கள் எல்லாத்துலேயுமே இன்றைக்கும் அது வழிபாடுகள் சிறப்பாக இருக்கின்றன. எந்தெந்த கோயிலெல்லாம் அதை விட்டுட்டாங்களோ அது எல்லாமே சிறப்பு இழந்து இருக்கிறது. பிரவோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் 11 சித்தர் மடத்திலிருந்து சித்தர் மூங்கிலடியார் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கங்க ஐயா. இப்போ குலதெய்வம் நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கோம், நிறைய விஷயங்கள் பேசுகிறோம் குலதெய்வங்களை பற்றி. குலதெய்வ வழிபாடு நம்ம தமிழர் பாரம்பரியத்தை எந்த அளவு முக்கியமான ஒரு வழிபாடு? குலதெய்வ வழிபாடுங்கிறது தான் தமிழர்களோட வழிபாட்டில் அடிப்படை, எல்லாத்துக்கும் அடிப்படை. நம்ம எந்த திருவிழா கொண்டாடினாலும் சரி, அது தீபாவளியாக இருக்கலாம், பொங்கலாக இருக்கலாம், அமாவாசையாக இருக்கலாம், முழு நிலவாக இருக்கலாம், எந்த பிள்ளையார் சதுர்த்தியாக இருக்கலாம், எதாகவும் இருக்கலாம், இல்லை திருமண விழாக்களாக இருக்கலாம், பால்காய் விழா, எதுக்குமே அடிப்படையில் நம்ம முதல்ல கும்பிட வேண்டியது குருவுக்கு அடுத்தது நம்ம கும்பிட வேண்டியது குலதெய்வங்கள் தான். ஏன் இப்படி வச்சிருக்கிறாங்கன்னா, இந்த குலதெய்வம்னா யாரு? 7 பரம்பரைக்குள்ள 7 தலைமுறைகளுக்குள்ள நம்ம பரம்பரையிலே ஒருத்தர் கடவுளாகி இருக்கிறார். அப்போ அவர் வந்து என்ன செய்வார், நம்மளை வேற ஆளாக நினைக்க மாட்டார், வெறும் பத்தியாளராகவும் பத்தராகவும் மட்டும் நினைக்க மாட்டாங்க. என்னுடைய வாரிசு, என்னுடைய குடும்பம், என்னுடைய பேரன் பேத்தி, இவங்களுக்கு தேவையானதை நான் செய்வேன் அப்படிங்கிறது. மற்ற தெய்வமெல்லாம் கும்பிட வேண்டும், நினைக்க வேண்டும், வழிபட வேண்டும், முறையாக அவர்களுக்கு படையல் வைக்க வேண்டும், இல்லை நான் துன்பத்தில் இருக்கேன் நான் காப்பாற்றின ஒரு முறையீடாவது வைக்க வேண்டும். இந்த குலதெய்வங்கள்கிட்ட மட்டும்தான் அது நம்ம கூப்பிடாமலே நம்ம தேவையை அறிந்து, இன்னும் சொல்ல போனால் நமக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சு அதற்கு முன்னாலேயே காத்து நம்மளை எச்சரிக்கை செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளோட பிணைந்து தமிழர்களோட வாழ்வோட இணைந்த வழிபாடு தான் இந்த குலதெய்வ வழிபாடு. குலதெய்வங்களுக்குள்ளேயே நிறைய வகைகள் இருக்கு இல்லையா? இப்போ கிராம தேவதைகள் அப்படின்னு சொல்கிறோம், அதே நேரத்தில் காவல் தெய்வங்கள்னு சொல்கிறோம், அதே நேரத்தில் குடும்ப ஆண்டவர்கள்னு சொல்கிறோம். இதனுடைய வகைப்பாடு என்ன? ஒன்றொன்றுமே வெவ்வேறு மாதிரியானது. எல்லாமே அடிப்படையில் எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா, மனிதன் கடவுளாக முடியும். இதுதான் இந்து மதம் சொல்லக்கூடிய, தமிழர்கள் சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு வழிபாட்டு முறை மட்டுமல்லாமல் வாழ்வியல் முறை. அதான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இதுதான் தமிழர்களோட அடிப்படை கோட்பாடு, இறையியல் கோட்பாடு. நம்ம வையத்தில் நம்ம வாழ்வாங்கு வாழ்றதுன்னா என்ன? தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் மட்டுமல்லாமல் இந்த ஊருக்காகவும் நாட்டிற்காகவும் யார் யாரெல்லாம் வாழ்கிறார்களோ, யார் யாரெல்லாம் சிறப்பாக தனது நாட்டில் உள்ளவர்களையும் ஊரில் உள்ளவங்க எல்லாரையுமே தன்னுடைய குடும்பத்தார்களாக நினைத்து கொள்கிறார்களோ, தன்னுடைய வாழ்க்கையை கூட வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இன்ப துன்பங்களை பற்றி கவலைப்படாமல் பிறருக்கு உதவ வேண்டும் என்று நினைத்து அப்படி செயல்பட்டு வாழ்கிறார்களோ, அவர்கள் எல்லோருமே கடவுளாக மாறிவிடுகிறார்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அடிப்படையில் கன்னிசாமி,
இந்த பெட்டி சாமின்லாம் வச்சுருப்பாங்க. அது என்ன செய்வாங்க, இல்லை சில இடத்துல பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வீட்டு சாமின்னு வச்சுருப்பாங்க. வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன செங்கல் மட்டும்தான் இருக்கும், இல்லை ஒரு கல் மட்டும்தான் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. தினமும் அதில் விளக்கு போடுவாங்க. ஒரு சின்ன விளக்கு, அகல் விளக்கு மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, அதில் விளக்கு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த தீபாவளி, பொங்கல் இது மாதிரி விழாக்கள் நேரத்தில் அங்கே படையலிட்டு பூஜை செய்வார்கள். இது குடும்ப ஆண்டவர்கள். இவங்க ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க மட்டும்தான் கும்பிடுவாங்களே தவிர அடுத்த குடும்பத்தில் உள்ளவங்க கும்பிட மாட்டாங்க. ஒரே குடும்பத்தில் உள்ளவங்க மட்டும்தான் கும்பிட்டு கொண்டிருப்பார்கள். குடும்ப ஆண்டவர்கள் இவங்க என்னன்னா, ஒரு குடும்பத்திற்கு மட்டும் நன்மை செய்தவர்கள் குடும்ப ஆண்டவர்கள். இப்படி பல குடும்பங்களுக்கும் நன்மை செய்தவர்கள். இல்லை அந்த அந்த குடும்பமே பெருகி சித்தப்பா பிள்ளை பிள்ளை பங்காளிகள் இப்படின்னு ஒரு 4-5 தலைமுறை ஆயிடுச்சுதுன்னா ஒரு குலமாக, பல குடும்பங்கள் சேர்ந்து ஒரு குலமாக இருப்பார்கள். அப்போ இதே குடும்ப ஆண்டவர்கள் வளம் பெற்று வலிமை பெற்று குலதெய்வங்களாகவும் மாற வாய்ப்பு இருக்கிறது. இல்லை இப்படி வாழ்பவர்களில் யாராவது ஒருத்தங்க அந்த குலத்துக்கே, குடும்பத்தையும் தாண்டி குலத்திற்கே உதவி செய்து குலத்தின் நல்வாழ்விற்காக பாடுபடுகிறவர்கள் குலதெய்வங்களாக மாறிவிடுகிறார்கள். அப்புறம் ஒரு ஊருக்கே நன்மை செய்பவர்கள் கிராம தேவர் தேவதைகளாக மாறியிருக்கிறார்கள். ஒரு நாட்டுக்கே நன்மை செய்பவர்கள் நாட்டு கடவுளர்களாக மாறியிருக்கிறார்கள். இந்த நன்மை செய்கிறதுங்கிறது ஒன்று, பாதுகாத்து துன்பங்களிலும் அந்த இடர்பாடுகள் வரும் பொழுதும், நோய் நொடிகள் வரும் பொழுதும், திருடர்கள் வேறு பிரச்சனைகள் வரும்போதும், அயல்நாட்டு தாக்குதல்கள் இருக்கும்போதும் காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர்கள் வேற. இப்போ இவ்வளோ குடும்ப ஆண்டவர்கள் பார்த்தோம், குலதெய்வம் பார்த்தோம், கிராம தேவர் தேவதைகள், நன்மை செய்யக்கூடியவர்கள், பாதுகாப்பு வழங்கக்கூடியவர்கள், காவல் தெய்வங்கள், இப்படி பல வகையில் இருக்கிறாங்க. எல்லோருமே மனிதர்களாக வாழ்ந்து வளர்ந்து அதற்கு பிறகு கடவுளாக ஆனவர்கள். இப்போ இது சும்மா ஒரு பேச்சுக்காக நம்ம கும்பிடுவோம், நம்மளுடைய தாத்தா பாட்டிங்கிறதுக்காக கும்பிடுறதில்ல. கும்பிட்டுச்சுதுன்னா நமக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சுதுன்னா அங்கே போய் வேண்டிக்கிட்டோன்னா உடனே அது நடக்கும். அடுத்த திருவிழாவுக்குள்ளே நம்ம அதுக்குண்டான நேர்த்திக்கடனை செலுத்துகிற அளவுக்கு அது நிறைவேறிவிடும். அப்போ இன்றைக்கும் அது நடந்து கொண்டிருக்கிறது என்றால், இன்றைக்கும் நமக்கு அந்த கடவுளர்கள் இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் நம்ம வேண்டுதலை நிறைவேற்றி வைத்திருக்கிறார்கள் என்றால், அது வெறும் நமது கற்பனையில் மட்டும் நம்ம வழிபட்டு கொண்டிருக்கவில்லை, அவர்கள் ஆற்றலுடன் இருக்கிறார்கள். இப்படி வாழ்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, இறந்த பிறகு ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுக்கு மறுபிறப்புங்கிறது இல்லாமல் இருக்கும். ஏன்னா இவங்க வாழும் பொழுதே அந்த இறைமை ஆற்றலை பெறும் அளவிற்கு, இறைமை ஆற்றலை தக்க வைத்து கொள்ள அளவிற்கு நல்ல காரியங்களை செய்து நன்மைகளை செய்திருக்கிறார்கள். அப்போ இவர்களுக்கு மறுபிறவி இருக்காது. மறுபிறவி இருக்கும் இல்லாததுனால அவங்க என்ன செய்வாங்க, தனியாக அவர்களுக்கு ஒரு குடும்ப ஆண்டவர் கோயிலோ ஒரு தனி கோயிலோ உருவாகும் நிலையும் இருக்கும். இல்லைன்னா ஏற்கனவே இருக்கிற குலதெய்வம் கோயிலில் இவங்களும் போய் இருந்துக்கிடுவாங்க. அப்போ அவர்களை தேடி வரும் மக்களுக்கு நன்மை செய்வதோடு அவர்களாகவே சென்று கனவுல தோன்றுவார்கள். நம்ம ஒரு பிரச்சனை வரப்போகுது. சில குடும்ப ஆண்டவர்கள் குலதெய்வங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் அந்த சாமி அழும். ஏன்னா ஒரு இறப்போ ஒரு துர்மரணமோ ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னா எல்லாமே இந்த குடும்ப ஆண்டவர் குலதெய்வங்களால் நிறுத்திட முடியாது. அதனால் அவங்க வழுது நம்மளது மனதுக்கு ஒரு எச்சரிக்கை செய்தியாக நமக்கு வழங்குவார்கள். அப்படி வழங்கும்போது என்னாகும், ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டில் உயிரே போக வேண்டியது கை காலில் அடிபட்டதோடு நிற்கும். இல்லை மனதளவில் நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை வருதுங்கிறத தயார் பண்ணுறதுக்கும் நமக்கும் அவர்கள் ஒரு ஆதரவளிக்கும் எச்சரிக்கை செய்தி வழங்குபவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்போ நம்ம கூப்பிடாமலே நமக்கு அருள் புரிகிறார்கள். ஒன்று. ரெண்டாவது, எந்த கோயிலுக்கு நம்ம போனாலும் அந்த கோயில் வாசப்படிக்கு முன்னாடியே நம்ம குலதெய்வங்களை வேண்டி, நீங்களே என் கூட வரணும், இந்த கடவுளர்கள்ட்ட என்னுடைய அறிமுகப்படுத்தி எனக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறதெல்லாம் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு கொடிமரம் முன்னாடியே நின்று வேண்டணும். வாசலுக்கு உள்ள நுழையும் போதும் வேண்டிக்கணும். அப்படி இருக்கும்போது குலதெய்வங்கள் என்கிருந்தாலும் நமக்கு அந்த கடவுளர்கள் அந்த முதன்மை கருவறையில் மூலக்கருவறையில் இருக்கிற கடவுளர்கள்ட்ட போய் என் பேரன் வந்திருக்கான், பேத்தி வந்திருக்கான், இவனுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, ஊழ்வினையில் இந்த பிரச்சனை இருக்குது. ஏன்னா நமக்கு பிரச்சனைக்கு காரணம் என்னங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் கடவுளர்களுக்கு, குடும்ப ஆண்டவர் குலதெய்வங்களுக்கு தெரியும், இந்த பிரச்சனை இருக்குது, ஊழ்வினை முற்பிறவியில் இந்த இது பண்ணியிருக்கான், இது செஞ்சுருக்கிறான், இல்லை இந்த பிரச்சனைகள் கோள்கள்னால பிரச்சனை, நாள் பிரச்சனை, எதால பிரச்சனை அப்படிங்கிறத எடுத்து சொல்லி இவருக்கு இந்த இதை நல்லது செய்ய. நமக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது, நமக்கு என்ன கடவுள்கிட்ட என்ன கேட்கணும்னு தெரியாது. இப்போ உதாரணமாக நமக்கு ஒரு 2 லட்ச ரூபா கடன் இருக்குதுன்னு வச்சுருக்கலாம். உடனே கடவுள்கிட்ட போய் 2 லட்ச ரூபா கடன் இருக்குது, எனக்கு தீர்த்து வை அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அந்த குடும்ப ஆண்டவர் குலதெய்வத்துக்கு தெரியும், இன்னைக்கு இவனுக்கு 2 லட்ச ரூபாய் வர்றதை விட இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு இன்னும் 6 மாதம் கழித்து இவருக்கு சுக்கிர தசை இருக்குது, நல்ல நேரம் வருது. அப்போ இதே 2 லட்சத்தை
8 லட்சமா 10 லட்சமா மாற்றி இப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்ட கூட பரவாயில்ல, இன்னும் 6 மாதம் 8 மாதம் 1 வருஷம் கழித்து வந்துச்சுன்னா 10 லட்சமாக வரும். அப்போ இப்போ கொஞ்சம் துன்பப்படட்டும், ஆனால் 1 வருஷம் கழித்து இதெல்லாம் பண்ணி கொடு. இதை மாதிரியான வேண்டுதல்களை எல்லாம் நமக்கு வைக்கக்கூடியவர்கள் இந்த குடும்ப ஆண்டவர்களும் குலதெய்வம். இதனால தான் நம்ம இந்த குடும்ப ஆண்டவர்கள் குலதெய்வ கோயிலுக்கு நம்ம வழிபட வேண்டும். எல்லா அமாவாசைகளில் வழிபட வேண்டும். தீபாவளிங்கிறதே அமாவாசை, ஐப்பசி மாதம் அமாவாசை தான், தீபாவளியில் வழிபட வேண்டும். இந்த பொங்கல் அன்னைக்கு அந்த காணும் பொங்கல் அன்றைக்கு வழிபட வேண்டும், அமாவாசைகளில் வழிபட வேண்டும். இதெல்லாம் வழிபட்டோம் என்றால் நாம் சீரும் சிறப்புமாக இருக்க முடியும். அடுத்தது அந்த காவல் தெய்வங்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, நன்மை செய்கிறதுங்கிறது ஒன்று, துன்பத்தை விலக்கி வைக்கிறதுங்கிறது ஒன்று. இந்த காவல் தெய்வங்கள் எல்லாம் ஊர் எல்லையில் இருப்பாங்க. ஏன்னா எல்லையிலேருந்து நோயிலிருந்தும் காவல் புரிபவர்கள் இருப்பார்கள். படைகள் இயற்கை சீற்றங்களால் இருந்துச்சினாலும் அந்த காவல் தெய்வங்கள் எல்லாம் செயல்படுகள் இருந்து அதை தடுத்து நம்மை காப்பாற்றுவார்கள். அவங்கெல்லாம் யார்? ஐயனார், ஐயப்பன், ஐயன், ஐயர், சாசுத்தாம்பாங்க. இந்த மாதிரியான வகைப்பட்ட கடவுளர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் காவல் தெய்வங்களாக இருந்து நமக்கு வரும் துன்பங்களை, உலகியலாகவும் அருளியலாகவும் வரும் துன்பங்களிலிருந்து நம்மளை காத்து கொண்டு இருப்பார்கள். ஐயா, இப்போ கால ஓட்டத்தில் கிராமங்கள்லேருந்து நகரங்களுக்கு குடிபெயர்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நகரங்களுக்கு குடிபெயரும் போது நம்ம அங்கே இருக்கக்கூடிய அடையாளங்களை, விழுமியங்களை எல்லாம் விட்டுட்டு தான் இப்போ நகரத்துக்கு வர்றோம். இப்போ நகரத்திலேயே 2-3 தலைமுறைகள்லாம் காலம் கடந்து நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கப்ப அந்த குலதெய்வங்களை மறந்த குடும்பங்கள் இருக்கும். குடும்பங்களில் குலதெய்வமே வந்து யாருன்னு தெரியாத ஒரு சூழல் இருக்கும். அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம்? அவங்கெல்லாம் சில பேர் சொல்லுவாங்க, இந்த அங்காள பரமேஸ்வரியை எல்லாரும் கும்பிடலாம், திருமாலை எல்லாரும் கும்பிடலாம், முருகன் குலதெய்வம். இந்த முருகன் திருமாலெல்லாம் குலதெய்வமாக ஆகவே மாட்டார்கள். ஏன்னா நம்ம குலத்தில் அவங்க பிறந்திருக்கணும், அப்போ தான் நம்ம பேரன் பேத்தின்னு வச்சு வழிபடார்கள். ஏன்னா முருகனுக்கு குழந்தை இல்லை, திருமாலுக்கும் குழந்தை இல்லை. அதனால் அவர்கள் வந்து குலதெய்வங்கிற அடிப்படையில் வரமாட்டாங்க. அங்காள பரமேஸ்வரியை வைக்கலான்னா நீங்கள் வைக்கலாம், ஆனால் குலதெய்வம் மாதிரி நமக்கு பற்றோடும் பாசத்தோடும் வருவாங்களான்னா வரமாட்டாங்க. அப்போ என்ன செய்யணும்னா, நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த காவல் தெய்வங்களாக இருந்தாலும் சரி, நன்மை புரிவராக இருந்தாலும் சரி, குலதெய்வங்களாக இருந்தாலும் சரி, பெரும்பாலான குலதெய்வங்கள் இன்றைக்கு செயல்பாட்டிலே இல்லாமல் தான் இருக்கிறாங்க. அந்த கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா வழிபடுறதுக்கு ரொம்ப ஆட்கள் இல்லாமல் பாழடைஞ்சு அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு 20-25% கோயில்கள் நல்லபடியாக இருக்கின்றன. நல்லபடியாக இருக்கிற கோயில் எல்லாம் பார்த்திங்கன்னா வருடத்துக்கு 1 முறையோ 2 முறையோ இல்லை 3-4 முறைகளையோ அந்த குலதெய்வங்களில் குழுக்களாக வந்திருந்து கடா வெட்டி ஒரு நாள் அங்கே தங்கி இருந்து சமைச்சு குடும்பத்தோட உற்றோர் உறவினரோட பங்காளிகளோட நிதானமாக இருந்து சாப்பிட்டு மகிழ்ந்து அந்த குடும்பத்தாருடன் மகிழ்ந்து திருவிழா கொண்டாடுற கோயில்கள் எல்லாத்துலேயுமே இன்றைக்கும் அது வழிபாடுகள் சிறப்பாக இருக்கின்றன. இன்றைக்கு அதனோட செயல்பாடுகள் இருக்குது. எந்தெந்த கோயிலெல்லாம் அதை விட்டுட்டாங்களோ அது எல்லாமே சிறப்பு இழந்து இருக்கிறது. அதனால தான் அது எல்லா குலதெய்வங்களும் செயல்பாட்டுக்கு வரல. எல்லா கிராம தேவர் தெய்வங்கள், காவல் தெய்வங்கள் கூட இன்றைக்கி முழுமையாக செயல்படாத நிலையில் தான் காவல் தெய்வங்கள் இருக்குது. அதுக்கு என்னென்னா ஒரு காரணம், அந்த தொன்று தொட்டு பாரம்பரியமாக வந்திருக்கிற முறை பலி கொடுக்கறது. என்னமோ இவங்களுக்கு மட்டும்தான் கருணையும் காருண்யமும் இருக்கிற மாதிரியும் அங்கே இருக்கிற கடவுளுக்கு அது கருணையே தெரியாமல் பலிகளை கேட்டு வாங்கி அவங்க பயன்படுத்துகிற மாதிரி மக்கள் நினைக்கிறாங்க. அது ரொம்ப தப்பு. பயிரினங்களுக்கும் உயிர் இருக்கிறது. செடி கொடி இருக்கு, தேங்காய் இருக்குது, கத்திரிக்காய் இருக்குது, நெய் இருக்குது. இது எல்லாம் எதை எடுத்தாலுமே எல்லாத்துக்குமே உயிர் இருக்கிறது. எல்லாத்துக்குமே தாவரங்களுக்கு வலி இருக்கிறது, உணர்வு இருக்கிறது. ஒரு கத்திரிக்காய் எடுக்கிறோன்னா, ஒரு சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு கத்திரிக்காய் எடுக்கிறோம், நெல்லை அறுக்கிறோன்னா அதற்கு வலி இருக்கிறது, துடிக்கிறது, அது ஒலி கூட எழுப்புதுன்ட்டு இன்றைக்கு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்க. ஒரு சக்கரை பொங்கல் பையன்னா 10,000க்கு மேலே நெல்லை எடுக்கணும், அதை அவிக்கணும், குத்தணும், நெல்லை உமியை எடுக்கணும், அதை வந்து கொதிக்க வைக்கணும், அதில் எங்கேருந்தோ கொண்டு வந்து நாட்டு சர்க்கரையை கரும்பு எடுக்கணும், அதை புளியணும், அதை காய்ச்சணும், அதிலிருந்து நாட்டு வெல்லத்தை கொண்டு வரணும். பசு இன்றைக்கெல்லாம் யாராவது கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுத்துட்டு பால் கறக்குறாங்களா? எல்லாம் கண்ணுக்குட்டிக்கே கொடுக்காம பாலை பசு கன்றுக்குன்னு கொடுக்குற பாலை திருடி எடுத்து அதை காய்ச்சி தயிராக்கி, தயிரிலிருந்து கடைஞ்சி வெண்ணெய் எடுத்து வெண்ணெயை காய்ச்சி நெய்யாக்கி, இதெல்லாம் போட்டு எங்கேருந்தோ முந்திரி பழத்தை கொண்டு வந்து முந்திரி கொட்டை இப்போ கொண்டு வந்து இதெல்லாம் போட்டு ஒரு சக்கரை பொங்கல் படைக்கணும்னா எவ்வளவு உயிர்கள் துன்பப்படுகின்றன. துன்பம் இல்லாமல் இல்லை, அது வலி இல்லாமல் இல்லை, கத்துகிறதுங்கிறது அறிவியல் நிரூபிச்சிட்டு. இது அன்றைக்கே சொன்னவர்கள் தான் நமது கடவுளர்கள். அதாவது பயிரினங்களுக்கு இவ்வளவு ஒரு சக்கரை பொங்கல் ஒரு சட்டியில் எடுக்கணும்னா 10,000 உயிரை கொள்ள வேண்டியிருக்கு. ஏன்னா ஒவ்வொரு நெல்லும் ஒரு உயிர் தான்.
அதனால் இதுக்கு பதிலாக ஒரே ஒரு ஆட்டையோ கோழியோ கொடுக்கறது வந்து யாருமே தப்பாக அந்த காலத்தில் நினைக்கல. இந்த காலத்தில் நினைக்காத கோயில்கள் எல்லாம் இன்றைக்கும் துடிப்போடு இருக்கிறது. அந்த மக்களுக்கு இன்றும் பாதுகாப்பாக இருக்கிறது. யாரெல்லாம் முறையாக விட்டுட்டாங்களோ அவர்கள் எல்லாம் இன்றைக்கு துன்பத்தில் இருக்கிறார்கள். இப்போவாவது நான் முறைப்படி கும்பிடணும்னு நினைக்கிறவங்க 2-3 தலைமுறையாக விட்டுட்டாங்கன்னா என்ன செய்யணும்னா, இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்திலிருந்து நாங்கள் அருட்கோட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் வைத்திருக்கிறோம். அந்த யாகங்களில் கலந்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் ஒரு கலசம் எடுத்து மந்திரிச்சு கொடுப்போம். அந்த கலசத்தை நீங்கள் பூசை செய்து வந்தீங்களா உங்களுடைய கனவுலே வந்துடுது, நான் அங்கே இருக்கிறேன், நான் தான் உனக்கு குலதெய்வம்ட்டு அந்த கடவுள் நம்மளை தேடி வருவார். இதுதான் அந்த குலதெய்வத்தோட சிறப்பு. நம்ம 2 அடி குலதெய்வத்தை நோக்கி வச்சோம்னா 20 அடி நம்மை தேடி வருபவர் தான் குலதெய்வர்கள். அதனால் குலதெய்வங்களை கண்டுபிடித்து கொள்ளலாம். நீங்கள் சொன்ன மாதிரி எந்த கிராமத்துக்கு எந்த நகரத்துக்கு வந்தாலும் சரி, வருடத்துக்கு ஒரு முறை இல்லை 2 முறை அவர்கள் அவசியமாக கட்டாயமாக போயிடுறாங்க. அந்த விழா நடக்கும் பொழுது வெளிநாட்டிலேருந்து வந்து விழாக்களில் கலந்து கொண்டவர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி குழந்தை பிறந்த உடனே மொட்டை அடிக்கிறது, காது குத்துறதெல்லாம் குலதெய்வம் கோயிலில் தான் நம்ம பண்ணுறோங்கிறது அந்த வழிபாடும் வச்சிருக்கிறோம். திருமணம் ஆன உடனே குலதெய்வத்துக்கு வழிபாடு வச்சுருக்கோம். இதெல்லாம் முறையாக பின்பற்றுபவர்கள் இன்றும் பாதுகாப்புடன் இருப்பதை நாம் காண வேண்டியது. இதெல்லாம் முறையாக நடந்துகிட்டு இருக்கிற திருக்கோயில்களில் இன்றைக்கும் அந்த வழிபாட்டு முறைகளும் இருக்குது. கோயிலும் நல்லா சிறப்பாக அருள் வழங்கி கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் குலதெய்வங்களை மறந்தாங்களோ அந்த குலதெய்வம் கோயில்களும் சிறப்பாக இல்லை, அந்த மக்களின் வாழ்க்கையும் சிறப்பாக இல்லை. இதை மட்டும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். குலதெய்வங்கள் குறித்து நிறைய விஷயங்கள், வெளிச்சம் பாய்ச்சாத விஷயங்கள் எல்லாம் வந்து வெளிச்சம் பாய்ச்சி நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றிங்க. புரோக் பக்தி ஊடக நண்பர்களுக்கு இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம்.